Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னையில் 8க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம். முருகேசன், எதன் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெறுகிறது? பின்னணி என்ன? அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய நண்பர்கள் உறவினர்களுடைய வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை இன்று காலை முதல் தொடங்குகிறது. கரூரில் 3 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்வதற்கு முன் மின்வாரியத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் டிரான்ஸ்ஃபார்ம் கொள்முதல் செய்வது தொடர்பாக 397 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றது. அந்த ஊழலின் அடிப்படையில் இங்கு காசி என்பவர் வீட்டில், அதாவது நிதி கணக்கீட்டாளர் அப்படின்ற பெயர் காசி என்பவர் வீட்டில் இந்த முறைகேடு நடந்தது, கூட்டு சதியில் ஈடுபட்டதாகவும் அமைச்சருடன் சேர்ந்து காசி என்பவர் கூட்டு சதியில் ஈடுபட்டதாக இந்த ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு காசி என்பவர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. அதன் அடிப்படையில் தற்போது பார்த்தீங்கன்னா இன்று காலையில் 4 அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரே காரில் தற்போது சோதனையில் ஈடுபட்ட காலையில் 10 மணி அளவிலிருந்து இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. 4 மேற்பட்ட அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே கடந்த காலங்களில் இவர் நிதி கணக்கீட்டாளர் இருந்த காலகட்டத்தில் அந்த 397 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடைபெற்றதை தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் பணம் இவர் கைவசம் இருந்தது, அந்த பணத்தை எங்கு வைத்திருக்கார்கள், வெளிநாட்டில் எது பணத்தை முதலீடு செய்திருக்கிறாரா, இந்த அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள், விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பாலா, விவரங்களுக்கு நன்றி முருகேசன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.